ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு yet another வீடியோ. ஹோப் யூ ஆர் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போனோம். நீங்களும் இந்த பாடி ஷேமிங்கை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்கூல் டைம்லேயோ இல்லை காலேஜ் டைம்லேயோ ஆர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அண்டு உங்களோட ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக அவங்கள உருவத்தை வச்சு கேலி பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாடி ஷேமிங் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு அர்த்தம் என்ன? இது ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்? அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேசிக்காக நான் பாடி ஷேமிங்கால் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாடி ஷேமிங்னா உருவக்கேலி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரோட உடம்ப வச்சோ, அவங்களோட நிறத்தை வச்சோ, அவங்களோட உடம்புல இருக்கிற ஒரு குறைபாடை வந்து நம்ம சொல்லி கிண்டல் பண்ணோம்னா அதுதான் பாடி ஷேமிங் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பும்ரா இருக்காரு. யாருன்னா அவன் கோணக்கை மாதிரி பவுலிங் போடுறான் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து பும்ராவை பாடி ஷேமிங் பண்ணுறேன். இவன் என்னடா இவ்வளோ குண்டா இருக்கான் அப்படின்ட்டு நான் சொன்னால் நான் பாடி ஷேமிங் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பாடி ஷேமிங்கோட ஒரு பேசிக் டெஃபினேஷன் வச்சுக்கலாம். இந்த பாடி ஷேமிங்கை டெஃபினட்டாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒருத்தரை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மென்டல் வைஸ் அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ளேயே அவங்க கேள்வி கேட்டுப்பாங்க. என்னடா நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், நம்ம மட்டும் குட்டையாக இருக்கோம், நம்ம மட்டும் ஏன் ஹைட்டாக இல்லாமல் இருக்கோம், ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கோம், எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுறாங்களேன்ட்டு மனதளவில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை போய் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு இதனால் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் லைக் அவங்க படிக்கிறதா இருந்தால் படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இம்பேக்டை ப்ளே பண்ணும். நம்ம சும்மா ஃபன்னுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. உண்மையிலே அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த வலி வந்து தெரியும். சஃபரிங் இஸ் வெரி பர்சனல் டியூட். ஓகே, இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, பவுமா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் இந்தியா வந்து ஈடன் கார்டன் கொல்கட்டா பிச்சில் விளையாடிட்டு இருக்கப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோணக்கை பும்ரா இருக்கார்ல, ட்ரிகர் ஆகுதா லைட்டா? ஆனால் அவன் அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கான். பும்ரா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பவுமாவை பார்த்து பவுனா அப்படிங்கிற வேர்டை சொல்லியிருக்கான். பவுனானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குள்ளையன், ஹாஃப் டார்ஃப் அப்படின்ட்டு அர்த்தம். இது அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த ஸ்டெம்ப் மைக்கில் ரெக்கார்ட் ஆயிருச்சு. இது ஒன்று தானான்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது. பெரிய ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் நம்ம இந்தியன் டீமில் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் ரவி சாஸ்திரி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பவுமாவோட ஷூ சைஸை இன்னொரு பிளேயரோட ஷூ சைஸோட கம்பேர் பண்ணி லைவாக அந்த கமெண்ட்ரியிலே பேசிகிட்டு இருந்திருக்காரு. வாட் த ஃபக் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ரோ? அவன் என்ன ஷூ போட்டிருந்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் வந்த வேலை கமெண்ட்ரி பண்ணுறது தானே. அங்கே கிரவுண்டில் என்ன நடக்குங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். விக்கெட் விழுந்தா விக்கெட் போகிறத பற்றி பேசுங்க. கிரிக்கெட் நாலேஜை பற்றி எல்லாருக்கும் டீச் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் ஆன் கிரவுண்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பிச் கண்டிஷன் பற்றி பேசுங்க. ஒருத்தன் ஷூ சைஸ்லாம் ஒருத்தன் பேச சொன்னானடா எவனாச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கமெண்ட்ரியில பேசுறத எத்தனை பேர் பார்த்துருப்பானுங்க. அது இங்கிலீஷ் கமெண்ட்ரி. எந்தெந்த நாட்டில இருந்தவன் அந்த மேட்சை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து ரவி சாஸ்திரியை தான் தப்பா நினைப்பாங்க. இதனால பவுமாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா ரவி சாஸ்திரிக்கு தான் வந்து ஒரு பெரிய அவப்பேர் ஏற்படும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கான்ட்ரோவர்சிக்கு பவுமாவே ரிப்ளை கொடுத்துருக்காரு. நீங்க என்னைய என்ன மயிர்னாலும் சொல்லுங்க. என்னைய பாக்கெட் சைஸ் காயின்னு சொல்லுங்க, குட்டைன்னு சொல்லுங்க, குள்ளன்னு சொல்லுங்க. எனக்கு அத பத்திலாம் ஒரு மயிரும் கிடையாது. நான் இங்க வந்து ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு வின்னிங் கேப்டன். நான் டெஸ்ட் மேட்ச ஓன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி காடு. என்னைய எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, பும்ராவே மைக்ல ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிட்டான். பும்ரா நீ என்னைய பவுனான்னு கூப்பிட்டேல, அத பத்தி எனக்கு எந்த மேட்டரும் கிடையாது. என்ன எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவ் ஐ ஆம் ஆல்ரெடி எ காட் அப்படிங்கிற மாதிரி ஸ்வாகா அவன் ஆன் ஸ்பாட்டில் மைக்லேயே வந்து ரிப்ளை பண்ணிட்டான். கண்டிப்பாக இது பும்ராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுத்தியிருக்கும். அவனுக்கு இவனை போய் ஏன்டா பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இங்கே இன்னொரு டாப்பிக்கை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. இப்போ கரண்ட்டாக ஐசிசி சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா, ஜெய்சன் தான் ஐசிசி சேர்மன். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, ஸ்டூவர்ட் பிராட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அப்பா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முன்னாள் ஐசிசி ரெஃப்ரி, ஓகேவா. அவர் நம்ம பிசிசிஐ மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அதாவது ஏன்னா வந்து எல்லாரும் கம்பல் பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்து ஸ்லோ ஓவர் ரேட்டு போட்டான்னா அவங்களுக்கு வந்து பீனலைஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து ஃபைன் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிக்கான ப்ரெஷர் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐசிசியில் இப்போ நிறையா பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு.
பிசிசிஐ ஆல்மோஸ்ட் ஐசிசியை ஓன் பண்ணிட்டாங்க. அங்கே நிறையா அரசியல் புரசலான பாலிடிக்ஸ் போகுது. பிசிசிஐ ஐசிசியை டாமினேட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வெளியில் சொல்லிட்டாரு. உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? உங்கள் அரசியலை ஏற்கனவே நீங்கள் கிரிக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. பாகிஸ்தான் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேறு இன்னும் நீங்கள் என்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்? அது சட்டையில் காதி கலரை பூசிட்டு விளாடணுமா? அப்படித்தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. பிரதர், ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்க விடுங்க. நீ வந்து ஐசிசியில் எவ்வளோ பெரிய பர்சனாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவன் ஷோ ஓவர் போட்டானா அதுக்கான ஃபைன் கொடுக்கணும். இல்லாட்டி அதை கரெக்டான அதுக்கு என்ன ப்ரோட்டோக்காலோ அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து நம்ம தான் பவரில் இருப்போம், நம்ம என்னன்னாலும் பண்ணலான்ட்டு நீ பண்ணால் இட்ஸ் ஜஸ்ட் ஃபக்கிங் வேஸ்ட். இதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பார்த்தல 2023 என்னெல்லாம் நீங்கள் அட்ராசிட்டி பண்ணீங்க? ஆஸ்திரேலியா வச்சு செஞ்சு விட்டாங்களா? அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ ஏதோ லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் கப் அடிச்சிருப்போம். ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏஷியா கப்பில் வந்து அந்த மோஷிக் நக்வி கிட்ட கப்பை வாங்க முடியாதுன்னு இந்த மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதே மோஷிக் நக்வியோட ப்ரிவ்யூ ஷோ இருக்கும்ல, இந்த ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிவ்யூ ஷோவில் ஹேண்ட் ஷேக் பண்ணி எல்லாரும் ஜாலியாக அவர் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து தான் இங்கே ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பாகிஸ்தான் பிளேயர்ஸோட ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து கப்பை வாங்க மாட்டாமல் ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு விர்ச்சுவலாக கப்பை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போனாங்க. இருக்கிறா அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தயவு செஞ்சு இது எவனும் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.